குல்லு பனி ஆதம கத்தாவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்யக்கூடியவன், தவறுக்கு மத்தியில படைக்கப்பட்டவன். அந்த தவறு செய்யக்கூடியவன் யார் சிறந்தவர்கள்? அந்த தவறுக்கு தௌபா செய்யக்கூடியவன். அல்லாஹும்ம பாரிக் லி ரஜப வ ஷஅபான். நோய் இல்லாத ரமலானாக இருக்கணும், நின்று வணங்கணும், நோவு பிடிக்கணும், குர்ஆன் ஓதணும். இந்த 2 மாசத்தையும் இந்த 60 நாளையும் ஒரு ஃபர்லான அமலுக்குரிய ஒரு மாதத்துக்குரிய பயிற்சியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வருடத்துல ஒரு மாதம் அடியார்களுடைய அமல்கள் எடுத்து காட்டப்படும் என்று சொன்னா அது இந்த ஷாபானுடைய. கொழும்பு பெரிய பள்ளிவாசலும் ஜிமியத்துல் உலமாவும் ஷாபான அறிவிச்சாங்க. ரஜப 29 முடிச்சுட்டாங்க. அடுத்து வர போற நாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் ரமலான். அதுவும் நோமலா வந்துடும் ரமலானுடைய போற. அடுத்து அந்த ஷவ்வாலுடைய போறதான் கொஞ்சம் டிமாண்டான போற. ரமலானின் மூலமாக அல்லாஹ் 2 வகையான பயிற்சிகளை தாரான். எங்கட தக்வா, எங்கட ஆத்மாவுக்குரிய ஒரு பயிற்சி அல்லாஹ் தாரான். உடல் ரீதியான ஒரு ஆஃபியத்துக்குரிய பயிற்சியாக தாரான். 18 மணித்தியாலம் 16 மணித்தியாலங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி பசித்திருந்து தாகத்திருந்து ஒரு அடியான் அந்த இஃப்தாருடைய நேரம் கேட்கக்கூடிய துஆவுடைய பொறுமதி இருக்குது. இது ஆக விசேஷமான ஒரு பொறுமதி. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா அம்மா பஅத். قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, ஒரு ஃபர்லான ஒரு அமலை முடிச்சுட்டு ஷங்கியான மாதம் ஷாபானுடைய மாதம் இன்னொரு ஃபர்லை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஷாபானுடைய சிறப்புகள், இந்த ஷாபானுடைய மாதத்தில் அவர்கள் செய்த அமல்கள், இந்த ஷாபான எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தினார்கள் என்பதை எங்களுக்கு வரலாறுகள் மூலமாக ஹதீஸ்கள் மூலமாக எங்களுக்கு படிக்க. ஏன் இந்த ரஜபையும் ஷாபானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு சிறப்பான மாதமாக ஆக்கினாங்க? ஏன் இந்த மாதங்கள் அதிகமான துஆக்களை வேண்டினாங்க? ஏன் இந்த மாதத்தை அவ்வளவு சிறப்புக்குரியதாக ஆக்கினாங்கண்டா, வரக்கூடிய ரமலான் இது சாதாரண ஒரு மாதம் ஒன்று அல்ல. இந்த மாதத்தை ரமலான்ல செய்யக்கூடிய அமலுக்கு ஒரு பயிற்சிக்குரிய காலமாகத்தான் இந்த ரஜபையும் ஷாபானையும் ஆக்கினான். ஒரு ஃபர்லான அமலை செய்வதற்கு 2 மாதங்கள் 60 நாள் பிராக்டிஸ் பயிற்சி எடுத்தான். இதை அடுத்து வரக்கூடிய ஷவ்வாலுடைய மாதம், ரமலானுக்கு பின்னால் வரக்கூடிய ஷவ்வால் துல்காதா, இந்த 2 மாதமும் இன்னொரு ஃபர்துக்காக வேண்டி பயிற்சி எடுக்கக்கூடிய அதுதான் ஹஜ். அதுதான் ஹஜ்ஜுடைய அமல். ரமலானுக்காக வேண்டி ரஜபையும் ஷாபானையும் பயிற்சிக்குரிய மாதமாக ஆக்கினாங்க. துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் ஹஜ்ஜுடைய மாதத்தை ஹஜ்ஜுடைய ஃபர்த செய்வதற்கு ஷவ்வாலையும் துல்ஹிஜ்ஜாவையும் சொல்லிக்காங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, கண்ணியவான்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களோட வாழ்க்கையில நல்ல மாதங்களை, நேரங்களை, காலங்களை தாரது. இது அல்லாஹ் எங்களோட மேல வச்ச இரக்கம். அல்லாஹ் எங்களோட மேல வச்ச இரக்கம். போன ஷாபான்ல எங்களோட இருந்தவங்க இந்த ஷாபான்ல இல்ல. போன வருஷம் ரமலான்ல எங்களோட நோம்பு பிடிச்சவங்க, தராவி தொழுதவங்க, கயாமுல்லையில் இருந்தவங்க இந்த ரமலான்ல இல்ல. அல்லாஹ் எங்களை இந்த ஷாபானையும் ரமலானை முழுமையாக அடையக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கியருளும். உடல் ஆஃபியத்தை, ஆரோக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தரணும். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலான மாதிரி ஷாபான் முழுமையாக நோம்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, நபியுடைய மனைவி உம்மஹாத்துல் முஃமினீன் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், ஏனைய மாதங்களை விட ஃபர்ல நோன்பு, அதாவது ரமலானை தவிர ஏனைய மாதங்களோட இந்த ஷாபானுடைய மாதம் நீ அதிகமாக நோம்பு பிடிக்கிறீங்களே, என்ன காரணம்?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஷாபானுடைய மாதம் அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுது. ஷாபானுடைய மாதம் அடியார்களுடைய அமல்கள் எடுத்து காட்டப்படுது. ஏண்ட அமல்கள் எடுத்து காட்டப்படக்கூடிய நேரம் நான் ஒரு நோன்பாளியாக இருக்கிறத விரும்புகிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லினாங்க. ஷாபான் என்னத்தை நோவு பிடிச்சாங்க? அமல்கள் எடுத்து காட்டப்படுது. அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, வாரங்கள்ல திங்கட்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் அடியாருடைய அமல்கள் எடுத்து காட்டப்படுது. வருடத்துல ஒரு மாதம் அடியாருடைய அமல்கள் எடுத்து காட்டப்படும் என்று சொன்னா அது இந்த ஷாபானுடைய மாதம். அது இந்த ஷாபானுடைய மாதம். அல்ஹம்துலில்லாஹ், நேற்று ஷாபானுடைய தலைப்பெற இலங்கையில 4 இடங்கள்ல தென்பட்டு கொழும்பு பெரிய பள்ளிவாசலும் ஜிமியத்துல் உலமாவும் ஷாபான அறிவிச்சாங்க. ரஜப 29 முடிச்சுட்டாங்க. அடுத்து வர போற நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் ரமலான். அதுவும் நோமலாக வந்துடும் ரமலானுடைய பொறை. அடுத்து அந்த ஷவ்வாலுடைய பொறை தான் கொஞ்சம் டிமாண்டான பொறை. வருஷத்தில் வரக்கூடிய 12 பொறைகளில் ஆக டிமாண்டான பொறை ஒன்று தான் என்னது? ஷவ்வாலுடைய பொறை. பெருநாளா இல்லையா? இந்த இதெல்லாம் கொஞ்சம் டென்ஷன் இல்லை, யாருக்கும் டென்ஷன் இல்லை. நேற்று ரஜபில் அதே மாதிரி அதுக்கு முந்தின பொறைகள் ஜமாத்துல ஜமாத்துல ஆஹிர், ரஜப், ஷாபான் பொறையெல்லாம் பெருசாக பெரிய பல கவுடிகளை குறிப்பிட்டவங்க பார்த்தாங்க, அறிவிச்சுட்டாங்க. அதே மாதிரி ரமலான் பெருசாக இஷ்யூ இருக்காது. ஷவ்வால் தான் முழு நாடு பெரிய பள்ளி என்ன சொல்ல போகுதுன்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற. பொறை லேட் ஆகினா இன்றைக்கு பொறையை தின்ன போகிறாங்க, இல்லாட்டி பொறையை ஒழிச்சிட்டாங்க என்ற செய்தி இன்ஷா அல்லாஹ் கேட்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, பிறை பார்ப்பது, பிறை காண்பது, அது சம்பந்தமான ஒரு தெளிவு, அது சம்பந்தமான அறிவு எங்கள்கிட்ட இருந்தால் நாங்கள் அந்த பேஷன் சப்ஜெக்டை பேசுவோம். வாய்க்கு லேஸ் இல்லை. இன்றைக்கு அகில இலங்கை ஜிமியத்துல் உலமா, கொழும்பு பெரிய பள்ளி வாசல், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 20 லட்சம் முஸ்லீம்கள் அமலுக்காக வேண்டி, ஒரு இபாதத்துக்காக வேண்டி தான் அந்த இடத்துல ஒன்று கூடுறாங்க. அறிவிக்கக்கூடியவங்களோட சாக்கி அது எப்பேற்பட்டது, அதை பற்றி நான் பேசுறது நேரம், அதை பற்றி பேசுறதாக இருந்தால் இன்னைக்கு ஒரு மணித்தியாலும் அதை பற்றி பேசலாம். நாம் ஷாபானுடைய மாதத்தில் இருக்கிறோம். என்னத்துக்காக வேண்டி? ரமலானை வரவேற்க போகிறோம். இப்போ மஸ்ஜிதுகள் எல்லாம் ரமலானுக்குரிய ஏற்பாடுகள், பெயிண்ட் அடிக்கணுமா, வேலைகள் செய்யணுமா, மாஷா அல்லாஹ் இங்கே பெரிய ஏசி எல்லாம் போடப்படுது. எப்படி கஞ்சி இஃப்தாருடைய வேலைகள் எப்படி, கயாமுல் லைலுக்கு எப்படி, தராவியாவுக்கு எப்படி, ஏன் அந்த ரமலானை வரவேற்கிறதுக்காக துனியாவில் நாங்கள் மட்டும் ஏற்பாடு செய்யலை. வீடெல்லாம் அலங்கரிக்கப்பட்டது, உள்ள கர்டன் எல்லாம் மாற்றி பெயிண்ட் எல்லாம் அடித்து ஏன் ரமலான் வரப்போகுது. இது துனியாவோட எங்களுடைய ஏற்பாடு. இதே மாதிரி தான் அல்லாஹ் இந்த ரமலானுடைய வருகைக்காக வேண்டி சொர்க்கத்தையே அலங்கரிக்கிறான். ரமலான் வரப்போகுதுன்றே அல்லாஹ் மலக்குமார்களுக்கு சொல்றான், சொர்க்கத்துல எல்லா கதவுகளையும் திறந்து விட்டுருங்கப்பா. சொர்க்கத்துடைய எல்லா கதவுகளையும் திறந்துருங்க. சொர்க்கத்தை டெக்கரேட் பண்ணுங்க. நரகத்தை ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் மூடி வைங்க. நரகத்தை ஒரு மாசத்துக்கு மூடி வைங்க. வசோஃபிதத்தி ஷைத்தான், மனுஷனை நாசமாக்கக்கூடிய ஷைத்தான், அந்த பிலீஸ், அவன் எங்கெங்கெல்லாம் ஈக்கிறானோ எல்லாத்தையும் அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி பிடிச்சி கெட்டி போய் நடு கடலில் வைங்க. ஒரு மாசத்துக்கு வைங்க. யாருக்காக வேண்டி? யாருக்காக வேண்டி? எங்களுக்காக வேண்டி. எங்களோட ரப்பு எங்களோட அவ்வளோ இறக்கம். அந்த இறக்கத்துடைய ஒரு விடயம் தான் அல்லாஹ் எங்களுக்காக வேண்டி உயர்தரமான அந்த சொர்க்கத்தை அலங்கரித்து நரகத்தை ஒரு மாசத்துக்கு மூடி அட்டூழியம் செய்யக்கூடிய ஷைத்தான் எல்லாம் தேடி 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 எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு இடத்துல அப்படியே கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி வச்சு, ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுடைய நன்மை, ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்லுடைய நன்மை நோன்பாளிக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, இதை நாங்கள் முழுமையாக அடைஞ்சு கொள்ளணும். இதை நாங்கள் முழுமையாக அடைஞ்சு கொள்ளணும்.
ரமலான் வருஷம் வருஷம் வருது. போன ரமலானுக்கும் இந்த ரமலானுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது? போன ரமலான்ல என் வாழ்க்கையை நான் எந்த அளவுக்கு கொஞ்சம் திருத்திருக்கிறேன். என் ரமலான் போன ரமலானுக்கும் இந்த ரமலானுக்கும் இடையில என் வாழ்க்கையில் உள்ள வித்தியாசங்கள் என்ன? வரக்கூடிய இந்த ரமலானை நான் எப்படி திட்டமிட போறேன்? என் குடும்பத்தோடு நான் எப்படி செயல்பட போறேன்? என் மஹல்லாவில் நான் எப்படி செய்யப்பட போறேன்? பகல்ல என்ற நோம்பு, குர்ஆன் என்ற திலாவத், என்ற கியாமுல் லைல், என்ற இரவு வணக்கம் எப்படி இருக்க போகுது? அன்பார்ந்த சகோதரர்களை, குடும்பத்தோடு இருந்து திட்டமிடு. ரமலான் என்று சொல்றது ஒரு சடங்குக்குரிய ஒரு அமல் அல்ல. அது ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் இந்த உம்மத்தை அதாபு செய்ய நாடிட்டா, அல்லாஹ் இந்த மக்களுக்கு அல்லாஹ் அவனுடைய அதாபை இறங்க நாடி இருந்தா இந்த ரமலானை கொடுத்திக்க மாட்டான். அவன் இறக்கமுடையவன். அவனுடைய இறக்கம் அவன் தாயை விடவும் பல இறக்கமுடையவன். அதனால தான் அல்லாஹ் வாழ்க்கையில் எங்களுக்கு திரும்ப 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 எங்களுக்கு ரமலானை தந்து கொண்டே இருக்கிறான். இந்த ரமலானின் மூலமாக அவனோட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வா, தக்குவாவை கொண்டு வா, அல்லாஹ்வோட பயத்தை கொண்டு வா. அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, மஸ்ஜிதோட தொடர்பில் இருக்கக்கூடிய மக்கள், நாளாந்தம் தொலை வரக்கூடிய மக்கள், அவங்க தொலை வந்து கொண்டு தான் நீப்பான். அவங்க தொலை வந்து கொண்டு தான் நீப்பான். இன்னொரு சைட்ல பெரிய மஷூராக்கள் மீட்டிங்கள் நடக்கும். இந்த ரமலான்ல எப்படி நைட் கடை போடுறது? போன வருஷம் நாங்கள் ஒரு 2000 சோட்டிஸை விற்று பார்த்தோம். இந்த பையன் ஒரு 3000 4000 டார்கெட் பண்ணுவோம். சில கூட்டங்கள் பிஸ்னஸுக்கு ரமலான வியாபாரத்துக்குரிய மாசமாகி வச்சேன். சஹாபாக்கள் எப்படி என்றா சொல்றாங்க, இந்த ஷாபான அவங்க எந்த அளவுக்குண்டா அவங்களோட வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் எல்லாத்துக்கும் ஷாபானோட நிப்பாட்டி கொள்வாங்க. ரமலான்ல வியாபாரம் பண்ண மாட்டாங்க. ஷாபான்ல தன்னுடைய ஜகாத்துடைய கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சு வச்சு கொள்வாங்க. ஷாபான்ல குர்ஆனை ஓத ஆரம்பிச்சிடுவாங்க. ஷாபானுக்கு ரமலானுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிருவாங்க. ரமலான்ல வெறுமனே இபாதத்தோட அல்லாஹ் எதை சொன்னானோ அதோட மாத்திரம் வச்சு கொள்வாங்க. தந்த பிஸ்னஸ்கள், வியாபாரங்கள், போறது வாரம் எல்லாத்தையும் தவிர்த்து கொள்வாங்க. இன்றைக்கு இந்த ட்ரக் மாறி போயிட்டு, இன்றைக்கு இந்த ட்ரக் மாறி போயிட்டு, ரமலான ஒரு கூட்டம் எப்படி வியாபாரத்துக்குரியதாக ஆக்கிடும், வியாபாரத்துக்குரிய மாதமாக எப்படி ஆக்கிடும். நைட் ஃபுல்லா கடை, நைட் ஃபுல்லா கடை. அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, உடலுக்குரிய ஹக்கை நாங்கள் நிறைவேற்றோம். உடலுக்குரிய என்னோட ஹக்கம் ஒன்று இருக்குது, அதை நாங்கள் நிறைவேற்றணும். ரமலானின் மூலமாக அல்லாஹ் 2 வகையான பயிற்சிகளை தாரான். எங்களோட தக்குவா, எங்களோட ஆத்மாவுக்குரிய ஒரு பயிற்சி அல்லாஹ் தாரான். உடல் ரீதியான ஒரு ஆஃபியத்துக்குரிய பயிற்சியாக தாரான். 18 மணித்தியாலம் 16 மணித்தியாலங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி பசித்திருந்து தாகத்திருந்து ஒரு அடியான் அந்த இஃப்தாருடைய நேரம் கேட்கக்கூடிய துஆவுடைய பொறுமதி இருக்குது. இது ஆக விசேஷமான ஒரு பொறுமதி. இதனுடைய ஹஸராத் எங்களுக்கு தெரியும் என்ற அன்பார்ந்த சகோதரர்களை, வாழ்க்கையில் எங்களுடைய லைஃப்ல நாங்கள் நோம்ப விட மாட்டோம். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கேட்குறாங்க, ரப்போட அடிக்கடி பேசக்கூடிய வக்கல்லம் அல்லாஹு மூசா, அடிக்கடி அல்லாஹ்வோட பேசக்கூடியவங்க. அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ், நீ என்னையோட அடிக்கடி பேசுகிறாய், கதைக்கிறாய். நீ என்னையோட பேசுகிற மாதிரி கதைக்கிற மாதிரி வேறு யாரையாவது உன்னோட பேசுகிற கதைக்கிறது இருக்குதான்னு சொல்லி கேட்குறான். அல்லாஹ் சொல்கிறான், ரப்புல் ஆலமீன், நான் உங்களோட எப்படி பேசுகிறேனோ கதைக்கிறேனோ அதே போல நான் இன்னொருவங்களோட பேசிக்கொண்டிருக்கிறேன். அது யார்? ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தனக்கு கடமையாக்கின அந்த ஃபர்லான நோன்பை, கடமையாக்கின அந்த கடமையான நோன்பை பிடிச்சிட்டு பசித்திருந்து தாகத்திருந்து ஹலாலான உணவு பக்கத்தில் இருந்தும் அல்லாஹுக்காக தவிர்ந்திருந்த அந்த இஃப்தாருடைய நேரம் அவங்க அந்த நோன்பை திறந்துட்டு கேட்குற துவா இருக்கு தெரியுமா? அந்த துவாவுக்கும் எனக்கும் எந்த தடையும் இல்லை. நீங்களும் நானும் பேசக்கூடிய நேரம் உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் 70,000 திரை இருக்குது. ஆனால் அந்த அடியார்கள் நோன்பை பிடிச்சிட்டு இஃப்தாருடைய நேரம் கேட்குற துவா இருக்குது,
அதுக்கும் எனக்கும் எந்த விதமான திரையும் கிடையாது. அல்லாஹ் சொல்றான். தார பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்றான், அவங்க பசித்திருந்து பகலெல்லாம் நோம்பு பிடிச்சி எனக்காக வேண்டி பசித்திருந்து நோம்பு பிடிச்ச அந்த இஃப்தாருடைய நேரம் அவங்க கேட்கிற அந்த துவா இருக்கு தெரியுமா, அதுக்கு அல்லாஹ் சொல்றான் திரை இல்லைன்னு சொல்லி. அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, பொறுமதியான நேரம், பொறுமதியான நேரம். இதை எப்படி நாங்க திட்டமிடுறோம்? எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க எப்படி சொல்லி கொடுக்கிறோம்? குடும்பமாக இருந்து இஃப்தார் செய்ய போறோம், உம்மா வாப்பா எல்லாம் மேய்க்கிறோம், பிள்ளைகளுக்கு துவா செய்யக்கூடிய பெற்றோர்களாக நாங்க மாறோம். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், உம்மா வாப்பாக்கு துவா கேளுங்கன்னு சொல்லிக் கொடுக்கிறோம், மாறோம். குர்ஆனுக்குரிய மாதம், குர்ஆனுக்கு நேரம் கொடுக்கப்பட வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த வருஷம் திட்டமிடணும், இந்த வருஷம் திட்டமிடணும். இந்த வாழ்க்கையில ரமதான் சரி, ரமதானுக்கு பொறும் சரி, தொழுகையா இமாம் ஜமாத்தோட தவறு விடுறது இல்லை, தராவிஹ் தவறு விடுறது இல்லை. ஏழுமான நேரம் எங்கட வெளி வேலைகள், எங்களோட குடும்பத்துக்குரிய நேரங்கள், எங்களோட வியாபாரங்களை முடிச்சுட்டு கூடுதலான நேரம் இந்த ரமதான் அல்லாஹ்வுக்காக வேண்டிய இந்த நேரத்தை நான் செலவழிக்கிறோம். ஏன் அல்லாஹ் இந்த ரமதானுக்காக வேண்டிதான் பெரிய ஏற்பாடு செஞ்சு அனுப்புறான். சாதாரண ஒரு ஏற்பாடு அல்ல, பெரிய ஒரு ஏற்பாடு அல்லாஹ் செஞ்சு அனுப்புறான். நரகத்துடைய வாசல்கள் மூடப்பட்டு, சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டு, ஷைத்தான் அல்லாஹ் விலங்கிடப்பட்டு எங்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் அனுப்புறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கண்ணியவான்களே, இந்த ஷாபானுடைய மாதம் இன்றைக்கு முதலாவது ஜும்மா முடிஞ்சிருச்சு. கண்ணை மூடி கண்ணை திறக்கும் போது ஷாபான் எங்களை விட்டு போயிட்டு, காலத்துடைய வேகம் மிக வேகமாக போயிட்டு கொண்டிருக்கு. உலக அழியக்கூடிய அடையாளங்களை சொன்னாங்க. காலத்துடைய வேகம் ஒரு வருஷம் எப்படி ஒரு மணித்தியாலமாய் போயிட்டு, ஒரு வருஷம் ஒரு மணித்தியாலம் மாதிரி போயிட்டு, காலத்துடைய வேகம் விளங்காது, போறது விளங்காது, வாரது விளங்காது. ரமதானை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ரமதான் 1வது 2வது ஜும்மா போனது பிறகு யோசனை பண்ணி, நோம்பு வந்தேன்னு தெரியும், நோம்பு போகணும்னு தெரியும். நாங்கள் என்னத்தை செஞ்சோம், எந்த அளவுக்கு அமல்களை சேகரித்தோம், எந்த அளவுக்கு அமல் இபாதத்தில் எங்களை நாங்கள் வச்சுக்கொண்டோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, கண்ணியவான்களை, எங்களை அறியாமலேயே நாட்கள் நகர்ந்து கொண்டு போகுது. ஷாபான் நேற்று ஆரம்பிச்சது இன்றைக்கு 1ஆம் நாள் முடிஞ்சிருச்சு. இந்த 2-3 ஜும்மா போனதோட ஷாபான் முழுமையாக இந்த மாதம் கடைசியோட போயிட்டு, பிப்ரவரி 28ஆம் தேதி ரமதானுடைய தலைப்புரை பார்ப்பதாக அறிவிச்சுக்கிறோம். அப்ப இந்த மாசம் அப்படி போயிட்டு, ரமலான் வந்து அதே மாதிரி தான். முதல் 10 போயிட்டும், 2வது 10 போயிட்டும், லைலத்துல் கத்ர் வந்துடும், அதுக்கு ஒரு பெருநாள், அதோட முடிஞ்சு. என்ன செஞ்சோம், எத்தனை குர்ஆன் ஓதினோம், எந்த அளவுக்கு அல்லாஹ்வோட எங்களை இபாதத்தில் நாங்கள் வச்சுக்கொண்டோம், எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துஆவை வேண்டினோம். நாங்கள் ஒவ்வொருத்தரும் துஆ கேட்டிருப்போம், யா அல்லாஹ் போன ரமதான் எங்களோட வாழ்க்கையில கடைசி ரமதான் ஆக்கிடாத, அடுத்த ரமதான் அடையக்கூடிய பாக்கியத்தை தான். எத்தனை மக்கள் இந்த ரஜபல இந்த ஷாபான் ஆரம்பிச்சிருக்குது, ரமதான் கிட்ட நினைக்கக்கூடிய யாரு பூமிக்கு மேலே இப்போம், யாரு பூமிக்கு கீழே இப்போம், யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம பாரிக் லி ரஜப வ ஷஅபான், யா அல்லாஹ் உடல் ரீதியான ஆஃபியத், உடல் ரீதியான பரக்கத், ஆயுள் ரீதியான பரக்கத், எல்லா வகையானதையும் ஒரு துஆல கேட்டாங்க. ரஜபலையும் ஷாபான் என்ன கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு பரக்கத், என்ன பரக்கத், இந்த ஆயுள்ல பரக்கத். ஏன் ரமலானை நின்று வணங்கணும், உடல் ரீதியான ஆஃபியத் நின்று வணங்கணும், நோய் இல்லாம இருக்கணும், நோய் இல்லாத ரமலானாக இருக்கணும், நின்று வணங்கணும், நோம்பு பிடிக்கணும், குர்ஆன் ஓதணும். இந்த 2 மாசத்தையும், இந்த 60 நாளையும் ஒரு ஃபர்லான அமலுக்குரிய ஒரு மாதத்துக்குரிய பயிற்சியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயிற்சிக்குரிய காலமாக ஆக்கினாங்க. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, ஒவ்வொரு வருஷம் ரமலான் வருது தானே, அதே போல் இந்த வருஷம் வருதுன்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டு கணக்கில்லாம வைக்கப்படாது. அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக, அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக எங்களுக்கு பல வெகுமதிகள் அந்த ரமலான் சுமந்து வரப்போகுது. அதிகமான துஆக்கள், ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் துஆ கேட்க, அல்லாஹும்ம பாரிக் லி ஷஅபான், யா அல்லாஹ் இந்த ரமலான், இந்த ஷஅபான் நீ எனக்கு பரக்கத் செய், பல்லிகனா ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை தான்.
நான் ரமலானை எப்படி அடையணும்? என்ற உடல் ஆஃபியத்தோட ஆரோக்கியத்தோட நின்று வணங்கணும், நோம்பு பிடிக்கணும், குர்ஆன் ஓதணும், கியாமுல்லைல் இருக்கணும், இத்திகாஃப்ல இருக்கணும் என்ற துஆவை அதிகமாக கேளுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அடுத்தது எங்களோட வீட்டு சூழலை ரமலானுக்குரியதாக நாங்கள் ஆக்கிக்கொள்ளணும். ரமலான் எங்கள்கிட்ட இருந்து போகல எங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தோட போகும். ரமலான் எங்கள்கிட்ட இருந்து சலாம் சொல்லிட்டு போகல எங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தோட போகும். இப்பேற்பட்ட ரமலானாக எங்களோட ரமலான் ஆகிக்கொள்ளும். வன்சாம ரமலானன் ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகதம. நாங்கள் அந்த ரமலானுக்கு மாத்திரம், அந்த 27வது இரவுக்கு மாத்திரம் அந்த கிள்ளி புள்ளிட தௌபால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன் பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லிட்டான். யார் அல்லாஹ் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி. அப்பேற்பட்ட அந்த நபியை ஒரு நாளைக்கு 70 விடுத்தம், இன்னொரு ஹதீஸ்ல வந்து 100 விடுத்தம் இஸ்திக்ஃபார் தௌபா பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளும். இனி அன்புக்குரிய சகோதரர்களே, கண்ணியவான்களே, அதிகமாக எங்களோட தௌபாக்கள் இஸ்திக்ஃபார் எங்களோட பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் நான் கேட்கிறோம். நாங்க யாரும் இந்த இடத்துல பாவம் செய்யாதவங்க இல்லை. குல்லு பனி ஆதம கத்தாவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்யக்கூடியவன், தவறுக்கு மத்தியில படைக்கப்பட்டவன். அந்த தவறு செய்யக்கூடியவங்களை யார் சிறந்தவர்கள்? அந்த தவறுக்கு தௌபா செய்யக்கூடியவர்கள், அந்த தவறுக்கு தௌபா செய்யக்கூடியவர்கள். அப்ப அதிகமாக எங்களோட வாழ்க்கையில இஸ்திக்ஃபார் தௌபா இருக்கும். ரமலான் வருதுன்ற ஊடெல்லாம் கிளியர் பண்றோம், பள்ளியை கிளியர் பண்றோம். முதலாவது எங்களோட ஹார்ட், எங்களோட உள்ளத்தை கிளீனா வச்சுக்கொள்ளும். எங்களோட ஹார்ட்டை, எங்களோட இதயத்தை நாங்கள் கிளீனா வச்சுக்கொள்ளும். பாவங்கள் இல்லை அதிகமாக அல்லாஹ்விடத்துல பாவங்களுக்கு நாங்கள் தௌபா செஞ்சு, அதிகமாக இஸ்திக்ஃபார் செஞ்சு, அதிகமாக அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும். அல்லாஹ் அந்த உள்ளத்தை தூய்மையாக்கி தந்துரு, பாவத்துல வெறுப்பை தந்துரு, பாவத்திலிருந்து என்னை பாதுகாத்துரு. என் ஆத்மா பாவம் செய்யறதிலிருந்து என் ஆத்மாவை பாதுகாத்து அதிகமாக அல்லாஹ்விடத்துல உள்ளத்தை தூய்மையாக்கி கொள்வான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கண்ணியவான்களே, அல்லாஹ் எங்களுக்கு இந்த சிறப்பான ஒரு ஷாபானுடைய மாதத்துடைய ஆரம்பத்தை அடைஞ்சிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்ப ஜும்மாவை நாங்கள் இன்றைக்கு அடைஞ்சி அல்ஹம்துலில்லாஹ் அதுவும் பேத்துட்டு. எனவே இந்த ஷாபான் மாதத்தை அதிகமாக துஆவுக்குரிய, தௌபாவுக்குரிய, இஸ்திக்ஃபாருக்குரிய மாதமாக ஆக்குங்க. வரக்கூடிய ரமலான்ல யா அல்லாஹ் உடல் ஆஃபியத்தோட ஆரோக்கியத்தோட இந்த ரமலானை நான் அடையணும். வரக்கூடிய இந்த ரமலான் உன்னோட விருந்தாளி, இந்த வாழ்க்கையில பல மாற்றத்தோடு இந்த ரமலான் என்ன அடையணும், இந்த வாழ்க்கையில பல மாற்றத்தோடு அடையணும். அதிகமாக ஒரு குர்ஆன் இல்லை, போன பயணம் நான் ஒரு குர்ஆன் 2 குர்ஆன் ஓதிப்போம். இந்த பயணம் முதல் 10ல் ஒரு குர்ஆன், குறைஞ்சபட்சம் நடுப்பகுதியில் ஒரு குர்ஆன், கடைசி பகுதியில் ஒரு குர்ஆன், 3 குர்ஆன் ஓதக்கூடிய. போன பயணம் நான் 3 குர்ஆன் ஓதினேன். ஏழுமா இந்த வருஷம் எனக்கு ஒரு 6 குர்ஆன் ஓதிக்கொண்டு சார். நான் போன வருஷம் ரமலான்ல அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஒரு 6 குர்ஆன் நான் ஓதிக்கொண்டேன். ஏழுமண்டா இந்த ரமலான் ஒரு 10 குர்ஆன் ஓதிக்கொண்டேன். அதாவது போன ரமலான்ல நான் 10 குர்ஆன் ஓதக்கூடிய சந்தர்ப்பம் அல்ஹம்துலில்லாஹ் கிடைச்சிச்சு. இந்த வருஷம் நான் ஒரு 15 குர்ஆன் ஓதிக்கொள்வேன். குர்ஆனுக்குரிய மாதம் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹி குர்ஆன், குர்ஆனுக்குரிய மாதம். அப்ப இந்த ரமலான்ல அதிகமாக குர்ஆனோட எங்களை தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளணும். ரமலானுக்கு மாத்திரம் எங்களோட அமல் இபாதத் இல்லை. ரமலான்ல கேளுங்க, யா அல்லாஹ் இந்த ரமலான் என்கிட்ட போனாலும் ரமலானுக்கு பின்னால என் அமல் இபாதத்தோடு நான் தொடர்பாக இருக்கணும். ரமலானுக்கு பின்னாலும் நான் தொழுகையோட தொடர்பு இருக்கணும். ரமலானுக்கு பின்னாலும் இஸ்திக்ஃபாரோட தொடர்பு இருக்கணும். ரமலானுக்கு பின்னாலும் குர்ஆனோட தொடர்பு இருக்கணும். ரமலானுக்கு பின்னாலும் சதக்கா தான தர்மங்களோட தொடர்பு இருக்கணும். நாங்கள் ரமலானை வணங்குற முஸ்லீம் அல்ல, அல்லாஹ் வணங்குற முஸ்லீம். ஆனால் ரமலான்ல எங்களோட வாழ்க்கையில மாற்றம் வரும். அது ஒரு பயிற்சிக்குரியதாக மாற்றும், தக்குவா உள்ளவர்களாக மாற்றும். அடிக்கடி கோபம் பாரு, வீட்டுக்கு போனால் ஒய்ஃபோட சண்டை, வீட்டுக்கு போனால் பிள்ளைகளோட சண்டை. ரமலான் என்ன மாற்றும், சண்டை பிடிக்கிறது. ரமலானுடைய முதல் பகுதி ரஹ்மத்துக்குரிய இறக்கம், அன்பு உள்ளத்துல வரணும். யாரோடும் சண்டை பிடிக்கிறது, யாரோட குடும்பங்கள் பிரிஞ்சிருக்குதா சேர்ந்து கொண்டு ஒரு சந்தர்ப்பமாக நான் அமைச்சுக்கொள்ளும். குடும்ப உறவுகளை சேர்த்த ரமலானாக இந்த ரமலானை நான் ஆக்கிக்கொள்ளும்.
உம்மாவோட பேசி மிச்ச நாளாவது உம்மாவோட பேசுறது இல்லை, உம்மாவுக்கும் மானுக்கும் தொடர்பு இல்லை, மாமா மருமகளுக்கு இடையில தொடர்புகள் இல்லை, குடும்பங்கள்ல நானா தம்பிக்கு இடையில பிரச்சனை, பேசுற கதைக்கிற இல்லை, பக்கத்து வீட்டில் பேசுற இல்லை. ரமலான் இந்த குடும்பத்தை உறவுகளை சேர்த்த ரமலானாக இருக்கும். குடும்ப உறவை சேர்த்த ரமலானாக இந்த ரமலானை நாங்கள் ஆக்கிக்கொள்ளும். அன்பார்ந்த சகோதரர்களை, குடும்ப உறவுகளை பிரிச்சுட்டு நாங்கள் எவ்வளோ தான் என்ன அமல் செஞ்சாலும் அது எங்களோட தலைக்கு மேலே போகாது. வாப்போட பிரச்சனை வாப்போட பேசுறது இல்லை, மாமாவோட பிரச்சனை நானோட பிரச்சனை, அவர் அங்கே போயிட்டு கடைசி 10 ஹரத்துல மக்கால கபத்துல்லா கிட்ட போய் நீக்கிறார். சரி வராது, சரி வராது. குடும்ப உறவுகளை சேர்த்ததாக இருக்கணும், குடும்ப உறவுகளை அரவணைச்ச ரமலானாக இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்பேற்பட்ட ரமலானாகத்தான் ரமலானை தந்தீங்க. தனக்கு அநியாயம் செஞ்சவங்க, தன்னை மிகவும் கஷ்டப்படுத்தினவங்க, அவங்கள நோவிச்சவங்கள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 8 ஃபத்ஹ் மக்கா நடக்குது. மக்காவில் எல்லாரும் ரசூலுல்லாஹ் மன்னிப்பு கொடுத்தாங்க. அப்படி மன்னித்த ஒரு ரமலானாக நாங்கள் ஆக்கிக் கொள்ளணும். வாப்பாவோட பேசுறதில்ல சலாம் சொல்லி பேசுறது, மாமாவோட பேசுறதில்ல சலாம் சொல்லி பேசுறது. நாங்கள் எங்களோட ஈகோவை நாங்கள் காட்டுறது, எங்களோட கௌரவத்தை காட்டுறது இல்லை. அல்லாவே சொல்றான், உங்க எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்க தயார் என்று சொல்லி. நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கலாட்டி, ஒருத்தருக்கு நாங்கள் மன்னிப்பு கொடுக்கலாட்டி, படித்தவனே சொல்றான் அடியாருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்க தயார் என்று சொல்லி. யா இபாதி, என்னுடைய அடியார்களே உங்களை மன்னிக்க நான் தயார், என்னிடத்துல மன்னிப்பு கேளுங்க படைத்தவன் சொல்றான். நாங்கள் சாதாரண ஒரு சின்ன ஒரு விஷயம் என்று ஒன்றை பேசிட்டாங்க, ஒன்றை கதைச்சிட்டாங்க, இப்படி சொல்லிட்டான்னு சொல்லி நாங்கள் முகம் பார்க்காம பேசாம இருக்கிறோம். நாங்கள் மன்னிச்சிடும். ஏன்? எங்களோட அமல் இபாதத் அல்லாஹ்விடத்துல கபூலியத்தாகும். எங்களோட அமல் இபாதத் அல்லாஹ்விடத்துல கபூலியத்தாகும். அதுக்குரிய ஒரு பயிற்சியாக இந்த ரமலான் நாங்கள் ஆக்கிக்கொள்ளணும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, கண்ணியவான்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சிறப்பான சங்கியான ஒரு மாதம் ஷாபானுடைய மாதத்துடைய முதல் பகுதி அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். இந்த மாதத்தை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தையும் அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த ரமலானையும் முழுமையாக அடையக்கூடிய நன் மக்களாக அல்லாஹ் உங்கள் அனைவரையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். آمين. الحمد لله رب العالمين. الحمد لله وفي نعمة ويكافي مزيد وغفرنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم آمنا في أوطاننا برحمتك يا أرحم الراحمين. اللهم بارك لنا شعبان، اللهم بارك لنا شعبان، اللهم بارك لنا شعبان وبلغنا رمضان. يا الله ربي رحماني كرفي لنا عيني ركم الله رحماني غلني ودي பாவங்களை மன்னித் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த அனைத்து பாவங்களை நீ மன்னித் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான், நீ இரக்கமுடையவன் அன்புடையவன். யா அல்லாஹ் நீ தாயை விட 70 மடங்கு இரக்கமுடையவன் ரஹ்மான். யா அல்லாஹ் இரக்கமுள்ள ரஹ்மான் எங்கள் அனைவரும் மீது இரக்கம் காட்டுவாயாக. சங்கையான சிறப்பான ஷாபானுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். யா அல்லாஹ் இந்த மாதத்தை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. அது அடுத்து வரக்கூடிய உன்னுடைய ரஹ்மத்தும் மகஃபிரத்தும் நிறைந்த யா அல்லாஹ் அந்த ரமலானை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் உடல் ஆஃபியத்தை ஆரோக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய குடும்பங்களில் யார் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ யா அல்லாஹ் உடல் ஆஃபியத்தை கொடுப்பாயாக, உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. எங்களுடைய குடும்பங்களில் நிம்மதி சந்தோஷம் ராகத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் இந்த ரமலானின் மூலமாக முழுமையான பாக்கியங்கள் அடையக்கூடிய நன்மக்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் குர்ஆனோட தொடர்பினை ஏற்படுத்துவாயாக, தொழுகையோடு எங்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்துவாயாக. எங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக்கி தந்தருள்வாயாக. எங்களோட மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தந்தருள்வாயாக. எங்களோட மனைவிமார் எங்களுக்கு செய்யக்கூடிய எல்லா ஹிதமத்துகளை நீ பொருந்திக் கொள்வாயாக. எங்களோட பிள்ளைகளை எங்களோட கண்குளிர்ச்சி ஆக்குவாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் இந்த சபையிலே கூட அனைவருடைய பாவங்களை மன்னித்தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களை நீ புரிந்து கொள்வாயாக. உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وآله وصحبه وسلم. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.